துலா ராசிக்கான பலன். ராசி அதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். ராசி அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறார். கடன் தேவைப்படுற துலா ராசிகள் கடன் கிடைக்கும். துலா ராசிக்காரர்கள் தங்கள் எழுத்தை பார்த்துக்கொள்வது நல்லது. இந்த 5ஆம் தேதி சனி 6ஆம் இடத்தில் இருக்கிறார். சுக்கிரோடு சேர்ந்திருக்கிறார். எழுத்து விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் குழந்தைகள் விஷயத்திலும் எழுத்து விஷயத்தில் பார்த்துக்கொள்வது நல்லது. இந்த 5ஆம் சனி 6ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த சனி பயிற்சி துலா ராசிக்காரருக்கு சுமாரான பலன்களே நடக்கும். 5ஆம் சனி 6ஆம் இடத்துக்கு வருவது சிறப்பில்லை. அதனால் உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். இது மூலம் மருத்துவ செலவு ஏதாவது வரலாம். பையனாக சூரியன் உச்சமாக இருக்கிறார் 7ஆம் இடத்தில். ரெண்டாவது திருமணத்தை காத்து கொண்டிருக்கு. 2வது திருமணம் நடக்கும். திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கும். திருமணம் நடக்கும். 7ஆம் அதிபதியான செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். செவ்வாய் திக்பலத்தில் இருக்கிறார். மாதப்பிறப்பில் சூரியன் 8ஆம் இடத்துக்கு வந்து விடுவார். பையனாக சூரியன் 8ஆம் இடத்தில் வருவது சிறப்பில்லை. மூத்த சகோதரர்களே உங்களுக்கும் பிரச்சனைக்கு வரும். மூத்த சகோதரரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் நல்லது. புதன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும். புதன் மாத கடைசியில் ரிஷபராசிக்கு வந்து வருவார். தந்தையால் பிரச்சனைகள் வரும். தந்தை மூலம் ஏதாவது செலவுகள் ஏற்படலாம். தந்தைக்கு ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படலாம். ஆறாவது குரு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். தந்தை மூலம் கடன் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது. வேலை விஷயத்தில் கொஞ்சம் நீண்ட தூர பிரயாணம் மேற்கொள்வீர்கள். ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லதை தரும். 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது. 11ஆம் இடத்தில் கேது இருக்கிறது. ராகு கேது பயிற்சி ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை தரும். துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுமாராகவே இருக்கிறது.